பிரதர் குட் மார்னிங். ஓம் சாந்தி. குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. குஷி சிவபாபா குஷியா ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது சிஸ்டர். குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கும். குஷியா இருக்கும். தங்கமயம் ஃபுல்லுமே குஷி தான். தங்கமயம்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஆத்மானு தெரிஞ்சுக்கிட்டோம், அப்பா தெரிஞ்சுக்கிட்டோம். இது எல்லாமே குஷிக்கான விஷயங்கள் தான். ஆமா. சரிங்க சிஸ்டர், முன்னாடி வாசிக்கலாம் இன்னைக்கு. பாட மகா வாக்கியங்களை கேட்போம். ஏப்ரல் 29, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, இது உங்களது விலை மதிக்க முடியாத பிறப்பாகும். இந்த பிரிவிலேயே நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாவதற்கான தூய்மையாவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். இந்த பிறப்பு விலை மதிக்க முடியாத பிறப்பாகும். இந்த பிறவிலே நீங்க மனிதர்ல தேவதையாகணும், அதற்காக தூய்மையாவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அப்பா கேள்வி கேட்கிறாங்க. ஈஸ்வரிய குழந்தை என்று கூறிக்கொள்ளும் குழந்தைகளின் முக்கிய தாரணை என்னவாக இருக்கும்? பதில், அவர்கள் தங்களுக்குள் மிக மிக இனிமையாக பால் பாயசம் போன்று இருப்பார்கள். ஒரு பொழுதும் உப்பு நீராக இருக்க மாட்டார்கள். தேக அபிமானத்தில் உள்ள மனிதர்கள் தவறாக தலைகீழாக பேசுவார்கள், சண்டையிட்டுக் கொள்வார்கள். குழந்தைகளாகிய உங்களிடத்தில் அந்த பழக்கம் இருக்க முடியாது. இங்கு நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும், கர்மாதித்த நிலை அடைய வேண்டும். உங்களுக்குள்ள நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மிக மிக இனிமையானவரா இருக்கணும். ஒருபோதும் உப்பு நீர் போல இருக்கக்கூடாது, பால் பாயசம் போல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தேக அபிமானம் உள்ள மனிதர்கள் தவறான தலைகீழான காரியங்கள் செய்வாங்க, தவறாக பேசுவாங்க, சண்டையிட்டு இருப்பாங்க. அது போன்ற பழக்கங்கள்லாம் உங்களுக்குள்ள இருக்க முடியாது. உங்களுக்குள்ள நீங்க தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும், கர்மாத்தீத்த நிலையை அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார். ஓம் சாந்தி. தந்தை குழந்தைகளுக்கு முதலில் கூறுவது ஆத்மா அபிமானியாக ஆகுங்கள், தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். கீதை போன்றவைகளில் என்ன வேண்டுமென்றாலும் கூறப்பட்டிருக்கலாம், ஆனால் அவைகள் அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்கள். ஆத்மா அபிமானியா ஆகுங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு. கீதையின் போன்ற விஷயங்கள்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள். சாஸ்திரம் எல்லாமே பக்தி மார்க்கத்தின் விஷயம். இங்க தந்தை நமக்கு கட்டளை கொடுக்கறாரு, ஆத்மாபிமானியா ஆகுங்க அப்படின்னு. ஓகே சிஸ்டர். நான் ஞானக்கடல் என்று தந்தை கூறுகின்றார். குழந்தைகளாக உங்களுக்கு ஞானம் கூறுகின்றேன். எந்த ஞானம் கூறுகின்றார்? சிருஷ்டியின், அதாவது நாடகத்தின் முதல் இடைக்கடையின் ஞானத்தை கூறுகின்றார். இது படிப்பாகும். சரித்திரம் பூகோளம் அல்லவா? பக்தி மார்க்கத்தில் யாரும் சரித்திர பூகோளம் படிப்பது கிடையாது, பெயரும் பயன்படுத்த மாட்டார்கள். சாது சன்னியாசிகள் அமர்ந்து சாஸ்திரங்கள் படிக்கின்றனர். இந்த தந்தை எந்த சாஸ்திரங்களையும் படித்து கூறுவது கிடையாது. உங்களை இந்த படிப்பின் மூலம் மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்குகின்றார். தந்தை உங்களுக்கு இந்த படிப்பு சொல்லித்தர தந்தை, ஏன்னா ஞான கடலா இருக்கார். அப்ப ஞானத்தின் விஷயத்தான் சொல்வாரு. இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தின் ஞானம், இந்த முதல் இடை கடையின் ஞானம், இந்த சிருஷ்டி சக்கரத்தினுடைய ஞானம் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த சாது சன்னியாசிகள் போன்றவங்க யாரும் கத்துக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். சொல்றாங்க, மனிதனிலிருந்து தேவதை ஆவதற்காகத்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அவர்களும் மனிதர்கள் தான், இவர்களும் மனிதர்கள் தான். ஆனால் பதித்த பாவனனே வாருங்கள் என்று இவர்கள் தந்தையை அழைக்கின்றனர். தேவதைகள் தூய்மையானவர்கள் என்பதை அறிவீர்கள். மற்ற அனைவரும் அசுத்த மனிதர்கள். அவர்கள் தேவதைகளை நமஸ்கரிக்கின்றனர். அவர்கள் பாவனமானவர்கள் என்றும் தன்னை தூய்மை இல்லாதவர்களாகவும் புரிந்து கொள்கின்றனர். ஆனால் தேவதைகள் எவ்வாறு தூய்மையானவர்களாக ஆனார்கள், ஆக்கியது யார் என்பதை எந்த மனிதர்களும் அறிந்து கொள்ள முடியவில்லை. தேவதைகள் தூய்மையானவர்கள், இப்ப மனிதர்கள் தூய்மையற்றவர்களா இருக்காங்க. அப்பதான் தூய்மையற்ற மனிதர்கள் இந்த தேவதைகளை போய் வணங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க தூய்மையா இருக்காங்க அப்படிங்கிற காரணத்தினால. எப்ப இவங்களை தூய்மையாக்குனது யார் அப்படிங்கிற விஷயம் கூட யாருக்கும் தெரியல அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் இந்த ஞானத்தின் மூலமா உங்களை மனிதனிலிருந்து தேவதையாக்குறதுக்காக வந்திருக்கேன்னு பாபா சொல்றார். இந்த ஞானத்தின் மூலமா தான், இந்த ஞானத்தை பயிற்சி செய்யறது, ஞானத்தின் மூலமா கிடைக்கக்கூடிய யோகம் தாரணை செய்யறதன் மூலமா தான் நம்ம இந்த மனிதனிலிருந்து தேவதையாகணும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறார். ஓகே சிஸ்டர். சொல்றாங்க, தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்வதில் தான் முயற்சி இருக்கிறது. தேக அபிமானம் இருக்கக்கூடாது.
ஆத்மா அழிவற்றது, சன்ஸ்காரமும் ஆத்மாவில் தான் இருக்கிறது. ஆத்மாதான் நல்ல அல்லது தீய பழக்கங்களை எடுத்து செல்கிறது. ஆகையால் இப்பொழுது தந்தை கூறுகின்றார், ஆத்மாபிமானிகளாக ஆகுங்கள். தனது ஆத்மாவையும் யாரும் அறியவில்லை. எப்பொழுது ராவண ராஜ்யம் ஆரம்பமானதோ அப்பொழுது இருண்ட மார்க்கம் ஆரம்பமாகி விடுகிறது. தேக அபிமானிகளாக ஆகிவிடுகின்றனர் என்று தந்தை புரிய வைக்கின்றார். ஆத்மா சம்ஸ்காரத்தை தான் எடுத்துட்டு போகும், தீய பழக்க வழக்கங்கள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா சம்ஸ்காரத்துலதான் இந்த தீய பழக்க வழக்கங்களும் நல்ல பழக்க வழக்கங்களும் பதியுது. இப்ப நீங்க தேவதையாக போறீங்கன்னா உங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் தான் இருக்கணும். அதனால நல்ல சம்ஸ்காரத்தை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். சொல்றாங்க, நீங்கள் இங்கு யாரிடத்தில் வந்திருக்கிறீர்கள்? இவரிடம் அல்ல, நான் இவரிடம் பிரவேசமாகி இருக்கிறேன். இவரது பல பிறவிகளின் கடைசியானது இந்த தூய்மையற்ற பிறப்பாகும். பல பிறவிகள் என்றால் என்ன என்பதையும் கூறியிருக்கின்றார். அரைக்கல்பம் தூய்மையான பிறப்பு, அரைக்கல்பம் அசுத்த பிறப்பு. ஆக இவரும் தூய்மை இல்லாதவர் ஆகிவிட்டார். பிரம்மா தன்னை தேவதை என்றும் ஈஸ்வரன் என்றும் கூறுவது கிடையாது. பிரஜாபித பிரம்மா தேவதையாக இருந்தார் என்று மனிதர்கள் நினைக்கின்றனர். ஆனால் அதனால்தான் பிரம்ம தேவதாய நமக என்று கூறுகின்றனர். தூய்மையற்ற நிலையில் இருந்த பிரம்மா பல பிறவிகளின் கடைசியில் தூய்மையாகி தேவதையாக ஆகின்றார் என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். பிரம்மா தேவதாய நமக அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரம்மா ஒன்றும் தேவதை கிடையாது, அவங்க தவறுதலா எழுதி வச்சிருக்காங்க. அங்க பிரஜாபிதா அப்படின்னு பிரம்மாங்கிறவரு தேவதை அப்படின்னு சாஸ்திரத்தை எழுதி வச்சிருக்கிறதுனால அப்படி நினைச்சுக்கிறாங்க. இவர் அரைக்கல்பம் தூய்மையா இருக்காரு, அரைக்கல்பம் தூய்மையற்ற நிலையில ஒரு பாட்டு பண்றாரு அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்துக்குமே அதே பாட்டு தான் இந்த பிரம்மா உதாரணமா வச்சு சொல்றாரு. இவர் ஒன்றும் தேவதை கிடையாது, இப்ப நீங்க பிராமணர்களா இருக்கீங்க, தந்தை உங்களை தத்தெடுத்திருக்கார் அப்படின்னு சொல்றாரு. இவருக்குள்ள நான் பிரவேசமாயிருக்கேன், இவருக்குள்ள பிரவேசமாயி தான் ஞானம் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சிஸ்டர், நீங்கள் பிரம்மகுமார் குமாரியாக இருக்கிறீர்கள். நீங்களும் பிராமணர்கள் எனில் இந்த பிரம்மாவும் பிராமணன் ஆவார். இவரை தேவதை என்று கூறுவது யார்? பிரம்மா பிராமணன் என்றுதான் கூறப்படுகிறாரே தவிர தேவதை அல்ல. பிரம்மா தூய்மையாக ஆகின்ற பொழுதும் இவரை தேவதை என்று கூறுவது கிடையாது. இதுவரை விஷ்ணுவாக லட்சுமி நாராயணனாக ஆகவில்லையோ அதுவரை தேவதை என்று கூற முடியாது. எதுவரை தேவதையாகலையோ அது வரைக்கும் இவரை தேவதைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. தூய்மையாகலையோ எது வரைக்கும் நம்ம தூய்மையாகலையோ எதுவரை நம்ம தூய்மையாகலையோ அதுவரை தேவதைகள்னு சொல்ல முடியாது. இந்த பிரம்மா கூட பிராமணன் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு, தேவதைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவர் முயற்சியாளரா இருக்கார். முயற்சியின் முழுமை நிலையை அடையும் போதுதான் முழுமையான தூய்மை இருக்கும். முழுமையான தூய்மை அடையும் போதுதான் தேவதைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். விஷ்ணு பத்தி என்ன சொன்னாரு? இந்த விஷ்ணு லட்சுமி நாராயணன் ஆகவில்லையோ அதுவரை தேவதை என்று கூற முடியாது. லட்சுமி நாராயணன் தேவதை தான். அந்த கம்பைன்டு சொரூபமா இருக்கக்கூடியவங்க விஷ்ணுவா காமிச்சிருக்காங்க. அதனால அந்த லட்சுமி நாராயணன் தேவதையா ஆகாம உங்களை அப்படி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. தேவதைகள்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறார். சரிங்க சிஸ்டர். கிருஷ்ணர் தேவாத்மா தானே? இப்ப ஏன் லட்சுமி இது விஷ்ணு வரைக்கும் போயிருக்காரு, அதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் இருக்காரு. எனக்கு சிஸ்டர் கிருஷ்ணரும் தேவாத்மா தான். கிருஷ்ணர் ஜென்மம் எடுத்திருக்காரு இல்லையா, இங்க புரிய வைக்கிறதுக்காக அதை அப்படி சொல்வாரு சிஸ்டர். ஓகே பிரதர். ஏன்னா பிரம்மா லட்சுமியாவும் ஒரு பார்ட் பண்ண வேண்டியது இருக்குது, நாராயணனாவும் ஒரு பார்ட் பண்ண வேண்டியது இருக்குது. முதல் பிறவி நாராயணனா பார்ட் பண்ணுவாரு. மற்ற ஏதாவது அந்த 4 லட்சுமி நாராயணன் வராங்க, 8 லட்சுமி நாராயணன் வருவாங்க பாத்தீங்களா, 8 வம்சம் இருக்குது பாத்தீங்க இல்லையா. பிரம்மா பாபா ஒரு இடத்துல நாராயணனா வந்துட்டாரு, மத்த இன்னொரு ஏதாவது ஒரு பிறவில லட்சுமியா பிறவி எடுப்பாரு. 2 சொரூபமும் அவருக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை தான் அப்படி சொல்றாருன்னு நினைக்கிறேன். சரிங்க சிஸ்டர் வாசிங். லட்சுமி நாராயணன் தேவதை என்று கூற முடியாது. நீங்கள் பிராமணிகளாக இருக்கிறீர்கள். உங்களை முதலில் சூத்திரனிலிருந்து பிராமணனிலிருந்து தேவதையாக ஆக்கின்றேன். இது உங்களது வைரத்திற்கு சமமான பிறப்பு என்று கூறப்படுகிறது. கர்ம கணக்குகள் இருக்கவே செய்கிறது. ஆக இப்பொழுது தந்தை கூறுகின்றார், தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையாகிய என்னை நினைவு செய்து கொண்டே இருங்கள். இந்த பயிற்சி இருக்கும் பொழுதுதான் விகர்மம் விநாசமாகும். தேவதாரி என்று புரிந்து கொண்டால் விகர்மம் விநாசம் ஆகாது. ஆத்மா பிராமணன் கிடையாது,
சரீரத்துடன் இருக்கும் பொழுதுதான் பிராமணன் பிறகு தேவதா சூத்திரனாக ஆகிறது. இங்க ஆத்மான்னு பரமாத்மா தந்தை நினைவு செய்யும்போது விக்கர்மங்கள் விநாசம் ஆகும். தேகதாரின்னு புரிஞ்சுக்கிட்டு நினைச்சீங்க அப்படின்னா விக்கர்மங்கள் விநாசம் ஆகாது அப்படின்னு சொல்றாரு. பிராமணன் அப்படிங்கிறது சரீரத்தை குறிக்கக்கூடிய விஷயம்தான். ஆத்மாவை பிராமணன் சொல்ல முடியாது. ஆத்மா சரீரத்துல இருக்கும்போது இப்ப பிராமணன் சொல்றோம். அதே ஆத்மா நாளைக்கு தேவதா சரீரத்துல இருக்கும்போது தேவதைன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். சூத்ரனா இருக்கும் போதும் அதே நிலைமைதான். ஆத்மாவின் குவாலிட்டி எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி சரீரம் கிடைக்குது. அந்த சரீரத்தை வச்சுதான் அப்ப அந்த வர்ணங்கள் உருவாகி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. சூத்திரனாக ஆகிறது. ஆக இப்பொழுது தந்தையை நினைவு செய்வதில் முயற்சி இருக்கிறது. எளிய யோகாவும் இருக்கிறது. எளிதிலும் எளிதாகவும் இருக்கிறது. சிலருக்கு மிக கடினமாகவும் தோன்றுகிறது என்று தந்தை கூறுகின்றார். அடிக்கடி தேசாபிமானத்தில் வந்து தந்தையை மறந்து விடுகிறீர்கள். ஆத்மா அபிமானி ஆவதற்கு நேரம் ஏற்படுகிறது அல்லவா? இப்பொழுது அனைவரும் ஏகரஸ் ஆகி விடுவீர்கள். மேலும் ஒரு தந்தையின் நினைவு நிலையாக இருக்கும் என்பது கிடையாது. கர்மாதித்த நிலை அடைந்து விட்டால் பிறகு சரீரமும் இருக்காது. தூய்மையான ஆத்மா லேசாக ஆகி முழுமையாக இந்த சரீரத்தை விட்டுவிடும். எப்ப ஆத்மா தூய்மையாயிருச்சோ அப்ப தூய்மையற்ற சரீரத்துல இருக்க முடியாத ஆத்மா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த பிராமண சரீரம் ஒரு விகாரத்தாலான உருவான சரீரம் தான், தூய்மையற்ற சரீரம் தான். இப்ப ஆத்மா முழுமையான தூய்மையில இருக்கும் போது இந்த தூய்மையற்ற சரீரத்துல எதுக்கு இருக்கணும்? அதனாலதான் அது முழுமையா கர்மாதீத்த நிலையை அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு. நினைவுனால கர்மாதீத்த நிலையை அடையணும் அப்படின்னு சொல்றாரு. கர்மாதீத் அப்படின்னா சிஸ்டரோட நேற்று வீடியோ பண்ணியிருக்கேன், அதுவும் ரிலீஸ் ஆகும், அதையும் பார்த்துக்கலாம் சிஸ்டர். கர்மாதீத் அப்படின்னா 3 விதமான கர்மாக்களையும் முழுமையா முடிக்கணும். அக்கர்மாவின் கணக்கு அரை கல்பம் இருக்குது. அரை கல்புக்கான அக்கர்மா கணக்கு புண்ணிய கணக்கை நம்ம சேமிக்கணும். அரை கல்ப விகர்மா கணக்கு இருக்குது. விகர்மா கணக்கையும் நம்ம முழுமையா முடிக்கணும். அதற்கு அப்பா சொல்லி கொடுக்கக்கூடிய சுகர்மா மூலமா நம்மளுடைய பக்தர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவர்களா இருக்கணும். இந்த பிரகிருத்தியின் கணக்கு வழக்குகளையும் முடிக்கணும். ஏன்னா 5000 வருஷம் நமக்கு இந்த பிரகிருத்தியோடய வாழ்ந்திருக்கும். இப்போ அதுக்கும் நன்மை செய்யணும். பக்தர்களும் அரை கல்பம் நம்ம பூஜை செய்து வந்திருக்காங்க. அதற்கான புண்ணிய கணக்கையும் அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும். இப்படி 3 விதமான கர்மாக்களையும் நம்ம முடிக்கும் போதுதான் கர்மாதீத்த நிலையை அடைய முடியும். அதான் பாப்பா இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், சரி வாசி. விட்டுவிடும். தூய்மையான ஆத்மா அசுத்தமான உடலுடன் இருக்க முடியாது. இந்த தாதா வதனம் சென்று விட்டார் என்பது கிடையாது. நினைவில் தான் அதிக முயற்சி இருக்கிறது என்று இவரும் கூறுகின்றார். தேக அபிமானத்தில் வருவதன் மூலம் தவறாக தலைகீழாக பேசுவது, சண்டையிடுவது போன்றவைகள் நடக்கின்றன. நம் அனைவரும் ஆத்மாக்கள் சகோதரர்களாக இருக்கிறோம். பிறகு ஆத்மாவிற்கு எதுவும் ஏற்படாது. தேக அபிமானத்தின் மூலம்தான் பெரும் சண்டைகள் ஏற்படுகின்றன. இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் ஆத்மாபிமானிகளாக ஆக வேண்டும். எவ்வாறு தேவதைகள் பார்க்கடல் போன்று இருக்கிறார்களோ அதே போன்று நீங்களும் தங்களுக்குள் பால் பாயசம் போல மிகவும் இனிமையாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு பொழுதும் உப்பு நீர் போன்று இருக்கக்கூடாது. தேகாபிமானி மனிதர்கள் தான் தவறாக தலைகீழாக பேசுவார்கள், சண்டையிட்டுக் கொள்வார்கள். குழந்தைகளாகிய உங்களிடம் இந்த பழக்கங்கள் இருக்கக்கூடாது. எப்ப நீங்க ஆத்மா அபிமானியா ஆகுறீங்களோ அப்போ உங்களுக்குள்ள அந்த இனிமை தன்மை வந்துடும். அதனாலதான் உங்களுக்குள்ள நீங்க இனிமையானவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பால் பாயசம் போல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தேவதைகள் பார்க்கடலை கடைஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த தேவர்களுக்கு குறித்த மகிமையெல்லாம் இப்ப சங்கமயுக பிராமணர்களையும் உங்களுடைய இது அப்படின்னு சொல்றாரு. நீங்க உங்களுக்குள்ள இனிமையா இருக்க விஷயத்தான் அப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஒருபோதும் உங்களுக்குள்ள உப்பு தண்ணீர் போல கரிக்க கூடாது. ஏன்னா தேக அபிமானத்துல இருக்கவங்க தான் தப்பும் தவறுமா பேசிக்கிட்டு தேக அபிமானத்துல பேசிக்கிட்டு சண்டையிட்டு இருப்பாங்க. அது போல நீங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சிஸ்டர். நீங்கள் தேவதை ஆவதற்காக தெய்வ குணங்களை தாரணை செய்ய வேண்டும். கர்மாதீத்த நிலை அடைய வேண்டும். இது சரீரம். இந்த உலகம் பழையது, தம பிரதானமானது என்பதை அறிவீர்கள். பழைய பொருளின் மீது, பழைய சம்பந்தங்களின் மீது கோபப்பட வேண்டி இருக்கிறது. தேக அபிமானத்தின் விஷயங்களை விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் என்ன கோபப்பட வேண்டியது இருக்குன்னு சொன்னாரு. என்ன சிஸ்டர்?
கவனிக்கலையா நீங்க? ஆஹா. பழைய பொருள் மீது, பழைய சம்பந்தங்களின் மீது கோபப்பட வேண்டி இருக்கிறது. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, அந்த உலகம் பழையது, தமோ பிரதானமானது என்பதையும் அறிவீர்கள். ம். பழைய பொருள் மீது, பழைய சம்பந்தங்களின் மீது கோபப்பட வேண்டி இருக்கிறது. ம். சரி. தேகாபிமானத்தின் விஷயங்களை விட்டு விட்டு தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் பாவங்கள் அழியும். தேகாபிமானத்துல வந்தா கோவப்படலாம் வேண்டி இருக்குது, ஆமா. தேகாபிமானத்துல வராதீங்க அப்படிங்கிறாரு. சொல்றாரு. ஓகே. பல குழந்தைகள் தோல்வியடைகின்றனர். ஞானம் புரிய வைப்பதில் மிக தீவிரமாக செல்கின்றனர். ஆனால் நிலைவிற்கான முயற்சி மிகவும் உயர்ந்தது, பெரிய தேர்வு ஆகும். அரை கல்பத்தின் பழைய பக்தர்கள் தான் புரிந்து கொள்ள முடியும். பக்தியில் யார் கடைசியில் வருகிறார்களோ அவர்கள் இந்த அளவிற்கு புரிந்து கொள்ள முடியாது. பக்தியில யார் நல்ல தீவிரமா இருந்தாங்களோ அவங்கதான் ஞானத்தை நல்ல விதத்துல புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதனாலதான் பக்தியில நல்லா இருந்திருந்தீங்கன்னா ஞானம் நல்லா எடுப்பீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அது போலதான் இங்கேயும் சொல்றாரு. ஓகே சிஸ்டர், ஞானத்தை நல்ல விதத்துல புரிஞ்சுக்கொள்ளணும், அப்படின்னா தான் பக்தி நல்லா செய்வீங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, தந்தை இந்த சரீரத்தில் வந்து கூறுகின்றார், ஒவ்வொரு 5000 ஆண்டிற்கு பிறகும் வருகிறேன். எனக்கு நாடகத்தில் பாகம் இருக்கிறது. மேலும் நான் ஒரே ஒரு முறைதான் வருகிறேன். இது அதே சங்கமயுகமாகும். யுத்தமும் எதிரில் இருக்கிறது. இது நாடகம் 5000 ஆண்டிற்கானது ஆகும். கலியுகத்தின் ஆயுள் இன்னும் 40,000 ஆண்டுகள் இருந்தால் என்ன நடக்கும் என்றே தெரியாது. பகவானே வந்தாலும் கூட நாம் சாஸ்திரங்களின் வழிமுறைகளை விடமாட்டோம் என்று அவர்கள் கூறுகின்றனர். 40,000 ஆண்டுகளுக்கு பின் எந்த பகவான் வருவார் என்பதும் அவர்களுக்கு தெரியாது. கிருஷ்ண பகவான் வருவார் என்று சிலர் நினைக்கின்றனர். சிறிது காலத்தில் உங்களது பெயர் வெளிப்படும். ஆனால் அப்படிப்பட்ட மனநிலை இருக்க வேண்டும். 5000 வருஷத்துக்கு அப்புறம் தான் பாபா வந்திருக்காரு. ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு அப்புறமும் எனக்கு இந்த டிராமால பார்ட் பிக்ஸ் ஆயிருக்குது, வந்து உங்களுக்கு ஞானம் கொடுக்கறதுக்காக வாரேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா மனிதர்கள் இந்த 40,000 வருஷம் இருக்குது கலியுகம் முடியறதுக்கு சாஸ்திரத்தை எழுதி வச்சிருக்காங்க. அதனால பகவானே வந்தாலும் நாங்க இந்த சாஸ்திரத்தை விட மாட்டோம் அப்படின்னு பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 40,000 வருஷத்துக்கு அப்புறம் எந்த பகவான் வருவார் அப்படின்னு கேட்டா கூட என்ன சொல்லுவாங்க, கிருஷ்ண பரமாத்மா வருவாரா, கல்கி பரமாத்மா கல்கி வருவாரா அப்படின்னு அவங்களும் குழப்பத்துலதான் இருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், சரி வாசிங்க. தங்களுக்குள் மிகுந்த அன்பு இருக்க வேண்டும். நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள், இறைவனின் உதவியாளர்கள் நீங்கள் என்று பாடப்பட்டிருக்கிறது. தூய்மை இழந்துவிட்ட பாரதத்தை தூய்மையாக்குவதில் நாங்கள் பாபாவின் உதவியாளர்கள் என்று கூறுகிறீர்கள். பாபா நாம் கல்பத்திற்கும் ஆத்மா அபிமானியாகி தங்களது ஸ்ரீமத் படி நடந்து யோக பலத்தின் மூலம் எங்களது விகர்மங்களை விநாசம் செய்கின்றோம். யோக பலம் என்றால் அமைதி பலமாகும். அமைதி பலம் மற்றும் அறிவியல் பலத்திற்கு இடையே இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. நாங்கள் நாட்கள் செல்ல செல்ல உங்களுக்கு அதிக சாட்சாத்காரங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆரம்பத்தில் எத்தனை குழந்தைகள் சாட்சாத்காரம் செய்தனர், நடிப்பு நடித்தனர். இன்று அவர்கள் இல்லை, மாயை சாப்பிட்டு விட்டது. யோகாவில் இல்லாததால் மாயை சாப்பிட்டு விடுகிறது. பகவான் நமக்கு கற்பிக்கிறார் என்று குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள் எனில் பிறகு நியமப்படி படிக்க வேண்டும். யோக பலம் வேணும், யோகம் இல்லைன்னா ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்ற. சாட்சாத்காரம் பார்த்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் இப்ப அந்த தேக அபிமானத்துக்கு வசமாகி மாயை சாப்பிட்டுருச்சு அவங்கள. இப்ப யாரும் ஞானத்துல இல்லை, எல்லாரும் தந்தையை கையை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் அமைதி சக்தியோட அறிவியல் சக்தியோட அமைதி சக்தி தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்றாரு அப்பா. சயின்ஸ் சக்திய வெல்லணும் அப்படின்னா சைலண்ட் சக்தி முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. சைலண்ட் சக்தி எங்கிருந்து கிடைக்கும், யோக பலத்தின் மூலமா தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அதனாலதான் சாட்சாத்காரம் பார்த்தவங்களாம் தந்தையின் கையை விட்டு போயிட்டாங்க. நீங்க நல்ல விதத்துல யோகத்துல இருந்தாதான், ஆத்மா அபிமானியா இருந்தாதான் தந்தையின் கூடவே இருப்பீங்க, இறுதி வரைக்கும் உங்களால முயற்சி செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. சரிங்க சிஸ்டர் வாசி. இல்லையெனில் மிக மிக குறைந்த பதவி அடைவீர்கள். அதாவது பகவான் கற்பிக்கிறார் என்று அறிந்திருக்கிறீர்கள். நியமப்படி நடக்க வேண்டும், நியமப்படி படிக்க வேண்டும். இல்லையெனில் மிக குறைந்த பதவி அடைவீர்கள், அதிக தண்டனை அடைவீர்கள். ஜென்ம ஜென்மங்களுக்கான பாவிகள் என்றும் பாடுகின்றனர். அங்கு சத்தியுகத்தில் ராவண ராஜ்யமே இல்லையெனில் விகாரத்தின் பெயரும் எப்படி இருக்க முடியும்? அது சம்பூர்ண நிர்விகாரி ராஜ்யமாகும். அது ராமராஜ்யம், இது ராவண ராஜ்யம். இந்த நேரத்தில் அனைவரும் தமோ பிரதானமாக இருக்கின்றனர். ஒவ்வொரு குழந்தையும் தன் மனநிலையை சோதித்துக் கொள்ள வேண்டும்.
நான் தந்தையின் நினைவில் ம், எவ்வளவு நேரம் இருக்கிறேன், தெய்வீக குணங்களை எந்த அளவிற்கு தாரணை செய்கிறேன், ம், தனக்குள் சோதிக்க வேண்டிய முக்கிய விஷயம், எனக்குள் எந்த அவகுணங்களும் கிடையாதுதானே, ம். எனது உணவு முறைகள் எப்படி இருக்கிறது, முழு நாளும் எந்த வீண் விஷயம் அல்லது பொய் பேசவில்லைதானே, சரீர நிர்வாகத்திற்காகவும் பொய் பேச வேண்டி இருக்கிறது, ம். சரீர நிர்வாகத்திற்காக பொய் பேச வேண்டி இருக்குதுங்கிறாரு. ஆமா. இத்தனை விஷயம் சொல்றாரு பாருங்க. உங்களுக்குள்ள நீங்க நல்ல விதத்துல நினைவின் சார்ஜ் நல்ல விதத்துல வைக்கணும். தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யணும். அவகுணங்கள் இருக்குதா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. வீண் விஷயங்கள் பேசக்கூடாது. ம், பொய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இத்தனை விஷயங்களும் நீங்க உங்களுக்குள்ள நடக்குதா அப்படிங்கறதையும் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நீங்க இப்ப கர்மாதீத நிலை அடைய வேண்டியது இருக்குது. மொத்த எல்லா கர்மங்களையும் முடிக்க வேண்டியது இருக்குது. இன்னமும் உங்களுக்குள்ள விகர்மம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா மாயை உங்களை கடைசி வரைக்கும் தலைகீழான காரியம் செய்ய வைத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாரு. அப்படின்னு தான் இங்கேயும் சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், சரிவா. பிறகு மனிதர்கள் தர்மம் செய்யும் பொழுது பாவங்கள் ம், லேசாகி விடுகிறது, ம், நல்ல காரியம் செய்யும் பொழுது அதற்கான பலனும் கிடைக்கிறது. யாராவது மருத்துவமனை திறந்தால் அடுத்த பிறவியில் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், ம், கல்லூரி திறந்தால் நன்றாக படிப்பார்கள். ஆனால் பாவத்திற்கான பிராயச்சித்தம் பரிகாரம் என்ன, அதற்காக கங்கையில் குளிக்க செல்கின்றனர். ம், மற்றபடி செல்வத்தை தானம் செய்பவர்களுக்கு அடுத்த பிறவியில் கிடைத்து விடுகிறது. ம், அதில் பாவங்கள் அழிந்து போவதற்கான விஷயம் கிடையாது. அது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமாகும். ஈஸ்வரனின் பொருட்டு கொடுக்கின்றனர். ஈஸ்வரன் அற்ப காலத்திற்காக கொடுத்து விடுகின்றார். ம். என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த பணம் இந்த கங்கையில போய் குளிக்கிறாங்க, அங்க தானம் புண்ணியம் ஏதாவது செய்யறாங்கன்னா அது அடுத்த பிறவிகளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏதாவது ஒரு அல்ப காலான பலன் வந்து தந்தையும் கொடுக்கறாரு. அடுத்த பிறவிக்கு கிடைக்கும்னு அவர் சொல்லல. மருத்துவமனை கட்டினாங்கன்னா அதனுடைய பலன் அடுத்த பிறவிக்கு கிடைக்கும். அவங்க நினைக்கிறாங்க இதனால பாவம்லாம் அழிஞ்சிடணும், கங்கையில குடிக்கனால அதனால பாவம்லாம் அழியாது அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதாவது அது மருத்துவமனைன்னு சொன்னாரு பாத்தீங்களா, ஆமா, அது பின்னாடி சொல்ல அந்த வந்தேன். மருத்துவமனை கட்டினா அடுத்த அடுத்த பிறவில வந்து உங்களுக்கு ஃபுல்லா ஆரோக்கியம் இருப்பாங்க. அதே போல கல்லூரி திறந்தாங்கன்னா நல்லா படிப்பாங்க அப்படின்னு அப்படி சொன்னாங்க சொல்றாங்க. இல்லையா? ஆனா அடுத்து அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கங்கையில போய் குளிக்கிறாங்க, மற்றவர்களுக்கு தானம் புண்ணியம் செய்யறாங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய விஷயம் தான் நடக்குது. இந்த விஷயத்துக்காக தந்தையின் பேரால அர்ப்பணம் பண்றாங்க, அவங்களுக்கு கொடுக்கறாங்க. இது சிவார்ப்பணம், உங்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு சிவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சு அவங்க அர்ப்பணம் பண்றாங்க. அந்த பணத்தின் கொடுக்கல் வாங்கல் விஷயம் பின்னாடி அவங்களுக்கு அது செல்வமா அல்ப காலத்துக்கு கிடைச்சிருது அப்படின்னு பாபா சொல்றேன். ஓகே சிஸ்டர். அது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம்தான். ஈஸ்வரனின் பொருட்டு கொடுக்கின்றனர். ஈஸ்வரன் அற்ப காலத்திற்கு கொடுத்து விடுகின்றார். இங்கு நீங்கள் தூய்மையாக வேண்டுமெனில் தந்தையின் நினைவு தவிர வேறு எந்த உபாயமும் கிடையாது. அதுல தூய்மை ஆயிருவோம்னு நினைக்கிறாங்க. ஆமா, அந்த அந்த பணம் கொடுக்கலாங்களா, ஆஸ்பத்திரி கட்டுறது, மருத்துவமனை கட்டுறதுலாம் தூய்மை ஆயிடுவோம்னு நினைக்கிறாங்க. அது கொடுக்கல் வாங்கல் விஷயம் தான். அடுத்த பிறகு அவங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும். ஆனா நினைவுல மட்டும்தான் தூய்மையாக முடியும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாரு. ஆமா. தந்தை நினைவு தவிர வேறு எந்த உபாயமும் கிடையாது. தூய்மையானவர்கள் பிறகு தூய்மை இல்லாத உலகில் இருக்க மாட்டார்கள். தூய்மையானவர்கள் பிறகு தூய்மை இல்லாத உலகில் இருக்க மாட்டார்கள். அவர்கள் ஈஸ்வரனின் பொருட்டு சுற்றி வளைத்து செய்கின்றனர். இப்பொழுது ஈஸ்வரன் கூறுகிறார், நான் தூய்மையாக்குவதற்காக நேரடியாக வந்திருக்கிறேன். நான் வள்ளலாக இருக்கின்றேன். எனக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள் எனில் நான் திரும்பி கொடுத்து விடுகிறேன். நான் என்னிடத்தில் வைத்துக் கொள்ள மாட்டேன். குழந்தைகளாகிய உங்களுக்குத்தான் கட்டிடம் போன்றவைகள் கட்டப்பட்டு இருக்கின்றன. சன்னியாசிகள் தங்களுக்காகவே பெரிய பெரிய மாளிகைகள் கட்டி கொள்கின்றனர். இந்த சிவபாபா தனக்காக எதையும் உருவாக்கி கொள்வது கிடையாது. இதற்கு கைமாறாக உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு புது உலகில் கிடைக்கும் என்று கூறுகிறார். எல்லாத்தையும் இப்ப தந்தைக்காக கொடுக்குறீங்க அப்படின்னா, பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா பணத்தை வச்சுட்டு நான் என்ன செய்ய போறேன், அதுவும் உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்றேன். இங்க பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் கட்டுறோம், அது பண்ணல அப்படின்னா அது எல்லாமே குழந்தைகள் வந்து தங்குறதுக்கும் வசதியா இருக்கிறதுக்கும் தான் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இந்த பிறவில இப்ப நீங்க கொடுக்குறீங்க, அதை நான் 21 பிறவிக்கு நான் திருப்பி ரிட்டர்னா சொர்க்கத்துல கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்காக நாங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். ஓகே, நினைப்பாங்க இப்ப வாங்கிட்டு இப்பயே கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு. இப்ப கலியுகத்துல இப்ப எல்லாம் நிறைவு விழாலாம் அடியே உலகத்தை கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு அப்படிங்கறது வந்து நமக்கு புரிய வைக்கிறாரு. இதற்கு கைமாறாக உங்களுக்கு 21 பிறவிக்கு புது உலகில் கிடைக்கும்.
ஏனெனில் நீங்கள் நேரடியாக கொடுக்கல் வாங்கல் செய்கிறீர்கள், பணம் கொடுக்கிறீர்கள் எனில் அது உங்களது காரியத்திற்காகத்தான் பயன்படுகிறது. பக்தி மார்க்கத்திலும் வள்ளலாக இருக்கிறேன், இப்பொழுதும் வள்ளலாக இருக்கிறேன். அது மறைமுகமானது, இது நேரடியானது. எதுவெல்லாம் இருக்கிறதோ அதன் மூலம் சென்டர்கள் திறங்கள் என்று பாபா கூறிவிடுகிறார். அதெல்லாம் கையில என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் வச்சுட்டு சென்டர் தருங்க அப்படின்னு சொல்றாரு. உடல், மனம், பணம் எதன் மூலமா உங்களால சேவை செய்ய முடியுமோ அதன் மூலமா சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நானும் சென்று இருக்கிறேன் அல்லவா. குழந்தைகளால் கொடுக்கப்பட்டதை குழந்தைகளின் உதவிக்கே பயன்படுத்துகிறேன். நான் வரும்போது என்னுடன் பணம் கொண்டு வருவது கிடையாது. நான் வந்து இவர்களிடத்தில் பிரவேசம் செய்கின்றேன், இவர் மூலமாக காரியங்கள் செய்விக்கின்றேன். நான் சொர்க்கத்திற்கு வருவது கிடையாது. இவை அனைத்தும் உங்களுக்காகத்தான். நான் எதையும் அனுபவிக்காதவன், எதையும் அடைவது கிடையாது. காலில் விழுங்கள் என்று கூறுவதும் கிடையாது. நான் குழந்தைகளாக உங்களுக்கு மிக தாழ்மையான சேவகனாக இருக்கிறேன். அவரே தாய் தந்தையாக அனைத்துமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் வரும்போது பணம்லாம் எதுவும் கொண்டுட்டு வர்றது கிடையாது. குழந்தைங்கிட்ட வாங்கிக்கிறது அப்படின்னா அது உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு முதலையே. இப்ப நான் உங்களுக்கு சேவாதாரியா வந்திருக்கேன். நீங்க என் காலில் விழுக வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா முதல்ல எனக்கு காலே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, ஓகே. அப்புறமேலு இந்த பிரம்மாவுக்குள்ள நான் பிரவேசமாகறேன், இவர் மூலமா காரியங்கள் செய்ய வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர், நானும் கூட சென்டர் திறக்கிறேன் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. ஓகே, சரி வாங்க. காலெல்லாம் விழுங்கன்னு சொல்ல மாட்டேன், எதையும் அனுபவிக்காத நான் காலில் விழுங்க அப்படின்லாம் சொல்றது கிடையாது. இவர் மூலமா காரியங்கள் செய்விக்கிறேன், நான் சொர்க்கத்திற்கு வர மாட்டேன் அப்படிலாம் சொல்லி நமக்கு புரிய வச்சிருக்கிறாரு. நீங்கள் எந்த ஒரு குருவையும் தான் தாய் தந்தை என்று கூறுவது கிடையாது. குருவை குரு என்றும் ஆசிரியரை ஆசிரியர் என்றும் தான் கூறுவீர்கள். இவரை தாய் தந்தை என்று கூறுகிறீர்கள். நான் கல்பத்திற்கு ஒரே ஒரு முறைதான் வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் தான் 12 மாதத்திற்கு பிறகு ஜெயந்தி கொண்டாடுகிறீர்கள். ஆனால் சிவபாபா எப்பொழுது வந்தார், என்ன செய்தார் என்பது யாருக்கும் தெரியாது. 12 மாசத்துக்கு ஒருக்கா சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. எதுக்காக சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க? சிவன் வந்து என்ன காரியம் செய்தார் அப்படிங்கிற எந்த விஷயமும் அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் சிவ ஜெயந்தி கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி வாசி. நான் பிரம்மா விஷ்ணு சங்கரின் தொழிலையும் யாரும் அறியவில்லை, ஏனெனில் மேலே சிவனின் சித்திரத்தை நீக்கி விட்டனர். இல்லையெனில் சிவபாபா செய்விப்பராக இருக்கின்றார். பிரம்மாவின் மூலம் செய்விக்கின்றார். எவ்வாறு வந்து பிரவேசிக்கிறார், மேலும் 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 செய்து காண்பிக்கிறார். எதையும் குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள், நீங்களும் இவ்வாறு செய்யுங்கள் என்று அவர் சுயம் கூறுகிறார். ஒன்று, நல்ல முறையில் படியுங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள், தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். எவ்வாறு இவரது ஆத்மா கூறுகிறது, நான் பாபாவை நினைவு செய்கிறேன் என்று இவரும் கூறுகிறார். பாபாவும் கூடவே இருக்கின்றார். நாம் புது உலகிற்கு எஜமானர்களாக ஆகக்கூடியவர்கள் என்பது உங்களது புத்தியில் இருக்கிறது. ஆக நடத்தைகள், உணவு முறைகள் போன்றவை மாற வேண்டும். விகாரங்களை விட வேண்டும், விழிப்படைய வேண்டும். வேறு எந்த அளவிற்கு விழிப்படைந்து சரீரம் விடுவீர்களோ உயர்ந்த குலத்தில் பிறப்பெடுப்பீர்கள். உங்களுக்குள்ள நல்ல விதத்துல படிக்கணும், யோகா செய்யணும், தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும், நல்ல விழிப்புணர்வோடு இருக்கணும், எந்த ஒரு விகர்மமும் செய்திடக்கூடாது. இந்த மாதிரி காரியங்கள் செய்தீங்க அப்படின்னா, நல்ல விதத்துல நல்ல புருஷார்த்தம் செய்தீங்க அப்படின்னா உயர்ந்த குலத்துல பிறவி எடுப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். குளமும் வரிசைக்கிரமமாக இருக்கும். எங்கும் மிக நல்ல நல்ல குளங்கள் உள்ளன. 4 முதல் 5 சகோதரர்கள் ஒன்றாக சேர்ந்து இருக்கின்றனர். எந்த சண்டை சச்சரவும் கிடையாது. நாம் அமரலோகம் செல்கிறோம். அங்கு மரணம் என்பதே கிடையாது. பயத்திற்கான விஷயம் எதுவும் கிடையாது என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள். இங்கு நாளுக்கு நாள் பயம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. வெளியில் செல்லவே முடியாது. இந்த படிப்பு கோடியில் சிலர் மட்டுமே படிக்க முடியும் என்பதை அறிவீர்கள். சிலர் நல்ல முறையில் புரிந்து கொள்கின்றனர், மிக நன்றாக இருக்கிறது என்று எழுதவும் செய்கின்றனர். இப்படிப்பட்ட குழந்தைகளும் அவசியம் வருவார்கள். ராஜ்யம் ஸ்தாபனை ஆகியே தீர வேண்டும் அல்லவா? இன்னும் சில காலம்தான் பாக்கி இருக்கிறது. ஓகே, அதாவது அந்த 4 சகோதரர்கள் கூட ஒற்றுமையா இருந்து இருக்காங்க இந்த கலியுகத்துல கூட.
அந்த மாதிரி உயர்ந்த குலத்துல போய் பிறவி எடுப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரீரம் விட்டுட்டா கூட நல்ல குணங்கள் நல்ல சம்ஸ்காரங்கள் உருவாயிருந்துச்சுன்னா அப்படி கூட எடுப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அதே தான் தேவதைகளின் வம்சத்துல போறீங்க அப்படின்னா கூட நல்ல ராயல்ட்டியான ஒரு ஆத்மாவா மாறி இருக்கீங்க அப்படின்னா, முழுமையான தூய்மையா இருக்குன்னா ராஜாராணி அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிவிஷன்ல போவீங்க அப்படின்னு சொல்லுவாரு. இல்லாட்டினா செல்வந்த பிரஜைகள்ல அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வரிசை கிரமம் குறையும் இல்லையா, அது போல சொல்றாங்க. ஆத்மாவின் குவாலிட்டியை வச்சுதான் அது எந்தெந்த இடத்துல போய் பிறவி எடுக்குது அப்படிங்கிற விஷயமும் அடங்கி இருக்குது. அதனாலதான் முழுமையா தெய்வீக குணங்களின் சம்ஸ்காரத்தை உருவாக்குங்கன்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த தெய்வீக குணங்கள் தாரணையாயிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். சொல்றாங்க, யார் நினைவு யாத்திரையில் தீவிர வேகத்தில் செல்கிறார்களோ அவ்வாறு முயற்சி செய்யும் குழந்தைகளின் மகிமையை தந்தை மிக மிக அதிகமாக பாடுகின்றார். முக்கிய விஷயம் நினைவாகும். இதன் மூலம் பழைய கணக்கு வழக்கு முடிவடைகிறது. பாபா, நான் தினமும் இவ்வளவு மணி நேரம் நினைவு செய்கிறேன் என்று சில குழந்தைகள் எழுதுகின்றனர். இவர் அதிக முயற்சியாளர் என்று தந்தை புரிந்து கொள்வார். முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? அதனால்தான் தந்தை கூறுகின்றார், தங்களுக்குள் ஒருபொழுதும் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது. இது மிருகங்களின் வேலையாகும். சண்டையிட்டுக் கொள்வது என்பது தேக அபிமானமாகும். தந்தையின் பெயரை கெடுத்து விடுவீர்கள். சத்குருவை நிந்திப்பவர்களால் நிலைத்து இருக்க உயர்ந்த பதவி அடைய முடியாது என்று தந்தையை பற்றித்தான் கூறப்பட்டிருக்கிறது. இதை சாதுக்கள் தனதாக ஆக்கி கொண்டனர். என்ன சொல்றாருன்னா, சத்குருவை நிந்தனை செய்யறவங்க உயர்ந்த பதவி அடைய முடியாது. நீங்க தேக அபிமானத்துக்கு வசமாகி சண்டையிட்டு இருந்தீங்க, தவறா பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, தந்தைய இவங்க பகவானுடைய குழந்தைகள்னு சொல்றாங்க, பகவான் பாடம் கற்பிக்கிறாருன்னு சொல்றாங்க, இவங்களையும் சண்டையிட்டு இருந்தாங்கன்னா தந்தையின் பேரை கெடுத்துருவீங்க இல்லையா. அதனாலதான் குருவுக்கு நிந்தனை செய்பவர்கள் உயர்ந்த பதவி அடைய முடியாதுன்னு பாபா சொல்றாரு. இந்த விஷயம் தந்தைக்குரிய விஷயமாகும் அப்படின்னு சொல்றாரு. இத அப்படியே சாது சன்னியாசிங்க அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப குருமார்கள்ட்ட போறாங்கன்னா தாய்மார்களோ மற்றவர்களோ இவங்க கிட்ட நமக்கு ஏதாவது சாபம் கிடைச்சிருமோ அப்படின்னு பயந்துகிட்டு அவங்க சொல்ற விஷயத்தெல்லாம் கீழ்ப்படிஞ்சு செய்யக்கூடியவங்களா இருக்காங்க இல்லையா பக்தி மார்க்கத்துல கூட. அதான் அப்படி சொல்றேன். சரி வாசிங்க. ஆக தாய்மார்கள் அவர்களிடத்தில் அதிகம் பயப்படுகின்றனர். அதாவது சாதுக்கள் சன்னியாசிகள் பக்கத்துல சொல்றாரு, பயப்படுகின்றனர். எந்த சாபமும் அடைந்து விடக் கூடாது. நாம் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். உண்மையிலும் உண்மையான அமரக்கதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ லட்சுமி நாராயணன் பதவி அடைவதற்குத்தான் நாம் இந்த பாடசாலைக்கு வருகிறோம் என்று கூறுகிறீர்கள். வேறு எங்கும் இவ்வாறு கூறுவது கிடையாது. இப்பொழுது நாம் வீட்டிற்கு செல்கிறோம். இதில் நினைவிற்கான முயற்சி முக்கியமானதாகும். அரைக்கல்பம் நினைவு செய்யவில்லை. இப்பொழுது இந்த ஒரே ஒரு பிறவியில் நினைவு செய்ய வேண்டும். தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். ஏதேனும் பாவ காரியங்கள் செய்தால் பல மடங்கு தண்டனை பெற வேண்டியிருக்கும். பாவ காரியம் செய்தீங்கன்னா பல மடங்கு தண்டனை அடைய வேண்டியது இருக்கும். அதனால பாவ காரியம் செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அதுக்கு மேல என்ன சொன்னாரு? வீட்டிற்கு செல்கிறோம். நினைவு முக்கியமானது. அரை கல்பம் நினைவு செய்யவில்லை. இப்ப இந்த ஒரு பிறவியில நினைவு செய்யணும் அப்படின்னு சொன்னாரு. நினைவு செய்யணும், தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும், ஏதானும் பாவக்கர்மங்கள் செய்யக்கூடாது. செஞ்சா பல மடங்கு தண்டனை கிடைக்கும். முயற்சி நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சமிக்கை கொடுக்கறாரு. ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, தன்னை முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டும். ஆத்மாதான் சரீரம் மூலம் படித்து வக்கீல் அல்லது டாக்டர் போன்று ஆகிறது அல்லவா. இந்த லட்சுமி நாராயணன் பதவி மிகவும் உயர்ந்தது அல்லவா. நாளடைவில் உங்களுக்கு அதிக சாட்சாத்காரம் ஏற்படும். நீங்கள் சர்வோத்தம பிராமண குலத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். சுயதர்சன சக்கரதாரியாக இருக்கிறீர்கள். கல்பத்திற்கு முன்பும் இந்த ஞானம் உங்களுக்கு கூறியிருந்தேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகின்றேன். நீங்கள் கேட்டு பதவி அடைகிறீர்கள். பிறகு இந்த ஞானம் மறைந்து போய்விடும். மற்றபடி இந்த சாஸ்திரம் போன்றவைகள் பக்தி மார்க்கத்தினுடையது ஆகும். அச்சா. ஓம் சாந்தி. நல்லது. ஆத்மாதான் டாக்டர், லாயர் போன்ற பதவிகளாம் படிச்சு அடையுது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க கூட மனிதர்களா இருக்கீங்க அப்படின்னா தேவதா பதவி அடைய போறதும் அந்த ஆத்மாதான் அப்படின்றதுக்காக அத சொல்லியிருக்காங்க. சாஸ்திரங்கள் போன்றவை எல்லாமே பக்தி மார்க்கத்தினுடையது. அதெல்லாம் பக்தி மார்க்கத்தில் நீங்க வரும்போது கிடைக்கும் அது ஆத்மாவுக்கு.
ஓகே சிஸ்டர். அதான் ஆத்மா தான் இப்ப மனிதன்ல இருந்து தேவதை ஆகணும். அதுக்கான விஷயத்த அப்ப சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே, ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கு 2 பாயிண்ட்ஸ். இல்லை, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தனக்குள் சோதித்து கொள்ள வேண்டும். நான் தந்தை நினைவில் எவ்வளவு நேரம் இருக்கிறேன், தெய்வீக குணங்களை எந்த அளவிற்கு தாரணை செய்கிறேன், எனக்குள் எந்த அவகுணங்களும் கிடையாது தானே, எனது உணவு முறை நடத்தைகள் ராயலாக இருக்கிறதா, வீண் விஷயங்கள் பேசுவதில்லை தானே, பொய் பேசுவது கிடையாது தானே அப்படின்னு செக் பண்ணிக்க சொல்றேன். ஆமா, உங்களுக்குள்ள என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு செக் பண்ண சொல்றாரு. என்னென்னதுன்னா, அந்த உங்களுக்குள்ள நல்ல நினைவு இருக்குதா, அவகுணங்கள் எதுவும் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. தெய்வீக குணங்கள் முழுமையா தாரணையா இருக்குதா, பொய் பேசுறது தானே, வீண் விஷயங்கள் பேசுறது தானே, தேகாபிமானத்துல சண்டையிட்டுக்கிறது இல்லதானே அப்படின்றத ஏற்றுக்காரு. இத்தனை விஷயங்களையும் முதல்ல செக் பண்ணணும், உங்களுக்குள்ள இருக்குதா இல்லையா, நம்ம இந்த மாதிரி காரியம் செய்துட்டு இருக்கோமா அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் பாவ காரியம் செய்தீங்கன்னா கணக்கு வழக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகும். திரும்ப திரும்ப அந்த டெஸ்ட் பேப்பர் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுக்காகத்தான் அப்பா சொல்றாரு, இதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு. ஓகே சிஸ்டர். தாரணைக்கு 2வது பாயிண்ட், நினைவு சாட்டை அதிகப்படுத்துவதற்கு பயிற்சி செய்ய வேண்டும். நாம் அனைவரும் சகோதரர்கள் தேகாபிமானத்திலிருந்து தூர விலகி இருக்க வேண்டும். தனது மனநிலையை ஒருமுகப்படுத்தி ஏக்கரசாக கொள்ள வேண்டும். இதற்கு நேரம் கொடுக்க வேண்டும். நேரம் கொடுத்து அந்த மனநிலையை ஒருமுகப்படுத்த சொல்றாரு. ஆமா, இந்த சார்ட், நினைவின் சார்ட்டுக்கான அந்த எவ்வளவு நேரம் நினைவுல இருக்கும் அப்படிங்கிற அந்த சார்ட் வைக்கணும். மனம் புத்தியை ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தி, அதான் அந்த ஸ்திதி உருவாகும், அந்த மனநிலை உருவாகும். அந்த ஏக்கர ஸ்திதியில நிலைச்சிருக்கிறதுக்கான கவனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற. நினைவின் மூலமா தான் அந்த ஏக்கர ஸ்திதியும் வரும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. உதாரணம் கொடுக்கறாங்க. 5 தத்துவங்கள் மற்றும் 5 விகாரங்களை தங்களது சேவாதாரியாக ஆக்கிவிடக்கூடிய மாயை வென்ற சுயராஜ்ய அதிகாரி ஆவீர்களாக. எப்படி சத்தியுகத்தில் விஸ்வராஜா, விஸ்வ மகாராஜா மற்றும் விஸ்வ மகாராணியின் ராஜ உடையை தாசதாசிகள் பின்னால் தூக்கி எடுத்துக்கொண்டு நடப்பார்கள், அதே போல சங்கமயத்தில் குழந்தைகளாக நீங்கள் மாயையை வென்ற சுயராஜ்ய அதிகாரியாகி பட்டங்கள் என்ற ஆடையினால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தீர்கள் என்றால், இந்த 5 தத்துவங்கள் மற்றும் 5 விகாரங்கள் உங்கள் ஆடையை பின்னாளில் இருந்து தூக்குவார்கள், அதாவது அடிமையாக ஆகி நடப்பார்கள். இதற்காக திட சங்கல்பம் என்ற பெல்ட் மூலமாக பட்டங்கள் என்ற ஆடையை இறுக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். பல்வேறு ஆடைகள் மற்றும் அலங்காரத்தின் பொருட்கள் மூலம் அலங்கரிக்கப்பட்டு தந்தையின் கூடவே இருந்தீர்கள் என்றால், இந்த விகாரங்கள் மற்றும் தத்துவங்கள் பரிவர்த்தனையாகி சகயோகி சேவாதாரி ஆகி விடுவார்கள். எப்படி அந்த விஷ்ணு, அந்த விஸ்வ மகாராஜா மகாராணிகள் ஆடை அலங்காரம் செய்திருக்கும் போது பின்னாடி தாசதாசிகள் அந்த ஆடையை தூக்கிக்கிட்டே போவாங்க, அதே போல உங்களுக்கு இந்த 5 விகாரங்களும் இந்த 5 தத்துவங்களும் ஆடையை தூக்கிக்கிட்டு போகும். அதற்காக நீங்க என்ன காரியம் செய்யணும் அப்படின்னா, இப்பவும் உங்களுடைய சமான், அந்த சமான் அப்படிங்கிற அந்த ஆடை அதை அணிஞ்சிருக்க கூடியவங்களா இருக்கணும். அந்த பட்டங்களை தான் சமானம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆடைங்கிறது அதனுடைய சரீரம். இப்ப தேவதா ரூபம், மூர்த்தியின் ரூபம், பிராமண ரூபம், பரிஸ்தா ரூபம் எடுக்கிறோம் இல்லையா, அதைத்தான் ஆடை அப்படின்னு சொல்றாரு. அதைத்தான் நம்மளுடைய சமான் அப்படின்னு சொல்றது. அந்த சமான்ல நீங்க இருக்கணும் அப்படின்றத சொல்றாரு. எப்ப நீங்க சமான்ல இருக்கீங்களோ, சுயராஜ்ய அதிகாரிகளா மாயையை வென்றவர்களா இருப்பீங்களோ, அப்ப இந்த விகாரங்களும் இந்த 5 தத்துவங்களும் எப்படி ஆயிடும், உங்களுக்கு தாசதாசியராகி சேவை செய்ய ஆரம்பிச்சிடும். எப்படி அங்க விஸ்வ மகாராஜா மகாராணிகளுக்கு பின்னாடி எப்படி ஆடையை தூக்கிட்டு போறாங்களோ, அதே போல இவங்களும் உங்களுக்கு சேவாதாரியாகி சகயோகியா ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதற்காக நீங்க என்ன காரியம் செய்யணும் அப்படின்னா, திட்ட சங்கல்பம் அப்படிங்கிற பெல்ட் மூலமா அந்த ஆடையை இறுக்கமா பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பட்டங்கள் அப்படிங்கிற ஆடை கூடவே பட்டங்கள்ங்கிறது அந்த சமான்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஆடை அலங்காரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அலங்காரம்ன்றது பாபா என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஞானம் குணம் சக்திங்கிற அலங்காரம் செய்துக்கோங்க அப்படின்னு. ஞானம் குணம் சக்தினால நிரம்பியவர்களா இருந்து அந்த அலங்காரத்துல இருந்து தந்தையோடு இணைந்த ரூபமாவே இருந்தோம் அப்படின்னா, இந்த விகாரங்களும்
மற்றும் அந்த தத்துவங்களும் பரிவர்த்தனையாயிடும் அப்படின்னு சொல்றார். பரிவர்த்தனையாகி உங்களுக்கு சகயோகி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அப்பா ஸ்லோகன் சொல்றாங்க, ம் எந்த குணங்கள் மற்றும் சக்திகளின் வர்ணனை செய்கிறீர்களோ ம் அவற்றின் அனுபவங்களில் மூழ்கி விடுங்கள். அனுபவம் தான் எல்லாவற்றையும் விட பெரிய அத்தாரிட்டி ஆகும். எந்த குணங்களையும் எந்த சக்திகளையும் நீங்க வாயின் மூலமா வர்ணனை செய்றீங்களோ, இது இப்படிப்பட்டது அது அப்படிப்பட்டதுன்னு வர்ணனை செய்றீங்க இல்லையா, வர்ணனை செய்யறதுன்னு கூடவே அதனுடைய அனுபவங்கள்ல மூழ்கிடுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த அனுபவங்கள் தான் மிகப்பெரிய அத்தாரிட்டி அப்படின்னு சொல்றாரு. எக்ஸ்பீரியன்ஸ், ஒவ்வொரு குணங்களையும் ஒவ்வொரு சக்திகளையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கணும். இந்த குணங்கள் இந்த சக்திகள்னால என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிற அந்த அனுபவம் இருக்கணும். அதனுடைய அத்தாரிட்டி உடையவராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் சொல்றது எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்னு. ஓகே சிஸ்டர். அனுபவங்கள் தான் மனிதர்களை முழுமை நிலையை அடைய வைக்கும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அது. சரி வாசிங்க. அவ்வியக்த சமிக்கை கம்பைன்ட் ரூபத்தின் நினைவினால் எப்பொழுதும் வெற்றியாளராகுங்கள். சுயம் தங்களை தந்தையுடன் இணைந்து இருப்பதாக நினைக்கும் பொழுது அழியக்கூடிய துணையாளர்களை அமைத்து கொண்டு விடுவதற்கான எண்ணம் முடிந்து போய்விடும். தந்தைய துணையை வச்சுக்கிட்டா அழியக்கூடிய துணையை ஏன் அப்படின்னு வச்சுக்கிறதுக்குரிய நினைவு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஏனெனில் சர்வசக்திவான் பாபா துணையாளர் ஆவார். எப்படி சூரியனுக்கு முன்பு இருள் நிலைத்திருக்க முடியாதோ அதே போல சர்வசக்திவானுக்கு முன்னால் மாயையின் எந்த ஒரு வீணான சங்கல்பம் கூட நிலைத்திருக்க முடியாது. எந்த ஒரு எதிரி கூட தாக்குவதற்கு முன்பு தனியாக ஆக்கி விடுவார். எனவே ஒரு பொழுதும் தனியானவர் ஆகாதீர்கள். எப்பவும் இங்க இணைந்த ரூபமா இருக்கணும். அந்த ஆத்மா புள்ளியோ அவரோட அப்படியே இணைந்து அந்த புள்ளிய போலவே அவரோட இணைந்துட்டே இருக்கணும். கடைசி சமயத்துல வெட்ட வரவங்க கூட அவங்க என்ன சொன்னாரு, எதிரி கூட தாக்குவதற்கு முன்பு தனியாக ஆக்கி விடுவார் அப்படின்னு சொல்றாரு. ஆத்மா பரமாத்மா ரெண்டும் இணைந்த சொரூபமா இருக்கணும். இணைந்த சொரூபமா இருந்து பரமாத்மா தந்தையை துணைவரா வச்சிருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு தேகதாரிகள் மற்ற தேகத்தின் துணைவர்களை ஆதாரமா ஆக்கிக்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் கூட உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லியிருந்தார். எப்படி ஒரு சூரியன் உதிக்கும் போது இருள் மறையுதோ அதே போல பரமாத்மா தந்தை எங்க இருக்காரோ அங்க இந்த மாயினுடைய வீணான சங்கல்பம் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தார். அடுத்து எதிரி உங்களை தாக்குறான் அப்படின்னா உங்களை தனிமைப்படுத்தி தான் தாக்குவான். அதனால நீங்க ஒருபோதும் தனிமையானவரா ஆகாதீங்க, தந்தையோட இணைஞ்சே இருங்க அப்படின்னு சொல்றாரு. சிங்கிளா இருந்தீங்கன்னா மாயை ஈஸியா அடிச்சுட்டு போயிடுவோம். டபுளா தந்தையோட இணைஞ்சு இருந்தீங்கன்னா மாயை உங்க பக்கத்துலயே வர முடியாது. ஏன்னா தந்தை சர்வசக்திவானா இருக்காரு, மாயை தூரத்துல இருந்து ஓடி போயிடுவான் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால எப்போ இணைஞ்ச சொரூபமா இருங்க, தந்தையை மட்டும் துணைவரா வச்சுக்கோங்க, எந்த தேகதாரிகளையும் துணையாக்கணும் அப்படின்ற எண்ணம் கூட வச்சுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். பாபாவுக்கு நன்றி. தேங்க்யூ சிஸ்டர். சாந்தி. தேங்க்யூ பாப்பா.